நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உதவியாளர் ஊசி போட்டதில் சிறுவன் உயிர்ந்த செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கடந்த 4 ஆண்டுகளிலும் தமிழக அரசு மருத்துவமனை ஏற்படும் உயிரிழப்புகள் எண்ணிலடங்காமல் அதிகரித்துள்ளதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 4 ஆண்டுகளாக மருத்துவரை நியமனம் செய்யாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறார் சுகாதாரத்துறை அமைச்சர் என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்பொழுது திமுக அரசின் சுகாதாரத்துறை ஒழுங்காக செயல்படுவதற்கு இன்னும் எத்தனை உயிர்களை பறி கொடுக்க வேண்டும் என்று அண்ணாமலை வினவியுள்ளார். அவருடைய அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர் இல்லாத நிலையில் அங்கிருந்த உதவியாளர் ஒருவர் ஊசி போட்டதால் தென்காசியை சேர்ந்த 4 வயது சிறுவன் ஒருவன் உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாகி இருந்தது. இதற்கு தான் கண்டனம் தெரிவித்து மருத்துவர்கள் இல்லாத நிலையை ஏற்கனவே நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். அதனையெல்லாம் இந்த அரசு கருத்தில் கொள்ளாமல் நடந்து கொண்டதன் விளைவாகத்தான் இம்மாதிரி நடந்திருக்கிறது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 4 ஆண்டுகளில் தமிழக அரசு மருத்துவமனைகளில் ஏற்படும் உயிரிழப்புகள் எண்ணில் அடங்காமல் அதிகரித்துள்ளன என்று குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இவற்றில் பெரும்பாலானவை போதிய மருத்துவர்கள் இல்லாததால் ஏற்பட்டுள்ளன. 4 ஆண்டுகளாக மருத்துவர்கள் நியமிக்காமல் என்ன செய்து கொண்டிருக்கிறார் சுகாதாரத்துறை அமைச்சர் என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் திருநெல்வேலி கல்லூரி மருத்துவமனையில் உயிரிழந்த சிறுவன் குடும்பத்திற்கு திமுக கட்சியிலிருந்து உதவி செய்ய போவதாக கூறியிருப்பது திமுக அரசின் தோல்வியை மூடி மறைக்கவா? திமுக கொடுக்கும் பணம் குழந்தையின் உயிருக்கு ஈடாகி விடுமா? தமிழக அரசு ஏன் பொறுப்பேற்கவில்லை? அரசு சார்பில் ஏன் இழப்பீடு வழங்க அறிவிக்கவில்லை? இத்தகைய கையாலாகாத திமுக அரசின் சுகாதாரத்துறை ஒழுங்காக செயல்படுவதற்கு இன்னும் எத்தனை உயிர்களை பறிகொடுக்க வேண்டும் என்று அவர் தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.